ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதா வினு லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மண்டே ரொட்டீனை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். மண்டே மார்னிங்கே பார்த்திங்கன்னா கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி விட்டாச்சு, பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் என்ன சமையல் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விவேக் சார் வந்து சிவாஜி படத்தில் சொல்லுவாங்க பார்த்திங்களா, ஆமை குஞ்சு அவிச்சு வச்சுருக்கேன், வாத்து குஞ்சை பொரிச்சு வச்சுருக்கேன், அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவார்ல. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா காடை இறைச்சி எடுத்திருக்கேன், 2 காடை எடுத்திருந்தது. அதை வந்து குழம்பு வைக்க போகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து பொரிக்க போகிறேன். அதுக்கு வந்து நம்ம மிளகு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், ஒரு முட்டையை அடித்து ஊற்றி எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் அடுப்பில் வந்து வாத்து முட்டை அவிஞ்சிட்ருக்குது. இது வந்து குழம்புக்காக எல்லாம் எடுத்து வெட்டி வச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம வந்து காடையை வந்து கடன்னு கறி வச்சிடலாம். இன்றைக்கி நான் வந்து குக்கரில் வச்சு வைக்க போகிறேன். பெருஞ்சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு தாளித்து நம்ம நார்மலாக இறைச்சி குழம்பு வைப்போம்ல, அதே மாதிரி வச்சிட வேண்டியதான். அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை பற்றி, பழைய ஞாபகங்கள், அதை பற்றி இன்றைக்கி ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். அந்த விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிச்சுட்ருப்பேன். அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சியும் என்னோட 1 வயசு கம்மி தான், நான் என் தங்கச்சி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டேஜில் உள்ள பிள்ளைங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள எல்லா பிள்ளைங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து குளத்துக்கு காலையில் குளிக்க போவோம். லீவு நாள்லாம் பார்த்திங்கன்னா மதியம் அந்த நேரத்துலலாம் குளிக்க போவோம். ஆனால் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி, ஸ்கூல் டைம்லலாம் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி காலையிலே போய் குளிக்க போயிடுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் வந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிறேன்னா என்னோடய ஸ்டேஜில் உள்ள பிள்ளைங்க தனியாக, எங்களோட கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கள்லாம் தனி குரூப்பாக போவாங்க. அப்படி கோஷ்டியாக போவாங்க. காலையில் போய் குளத்துல வந்து ஒரு ஆட்டம் போட்டுட்டு தான் வருவோம். நாங்கள் போகிறோம் அப்படின்னாலே துணி துவைக்கக்கூடிய பொம்பளைங்கள்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, லேடிஸ்லாம் துணி துவைக்க வருவாங்கள்ல, அவங்கெல்லாம் எங்களை கண்டாலே வந்துட்டுங்கதப்பா இந்த ஜந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக தான் எங்களை பேசுவாங்க. ஏன்னா அவங்க துணி துவைக்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே சாடி குளிப்போம். அது வந்து படித்தர தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லாரி குண்டுன்னு ஒரு இடம் சொல்லுவாங்க, ஒரு இடம் வந்து மடன்னு சொல்லுவாங்க. குளம் அப்படி பெருசாக இருக்கிறதுல தனி பார்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து குளிக்க போவோம். அந்த படித்தரையிலலாம் நாங்கள் வந்து ஜம்ப் பண்ணி மேலேருந்து ஒவ்வொன்றா சாடும் பார்த்திங்களா, அதே மாதிரி சாடி குளிப்போம். அப்போ வந்து தண்ணி கலங்கிரும். லேடிஸ்லாம் துணி துவைச்சி குளிக்கும்போது அவங்களுக்கு மேலெலாம் கடிக்கும் பார்த்திங்களா, அதனால எங்களை கண்டாலே வந்துட்டு இந்த ஜந்துக்கள்னு திட்டுவாங்க. திட்டினாலும் நாங்கள் அதெல்லாம் கேர் பண்ணிக்க மாட்டோம். நாங்கள் எங்கள் பாட்டுக்கு ஜாலியாக குளிச்சுட்டு எடுத்துகிட்டு ஜாலியாக போவோம். ஆனால் நம்ம அப்பா அம்மாவை பார்த்த உடனே கரெக்டாக போட்டு கொடுத்துருவாங்க. உங்கள் பிள்ளைங்க இன்றைக்கி வந்து இந்த குளத்தையே நாசம் பண்ணிட்டுதுங்க, கலக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த விஷயத்தை பற்றி நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பனங்காய் பார்த்திங்களா என் கையில் வச்சுட்ருக்கேன்ல, இந்த பனங்காய் வந்து இன்றைக்கி என் பொண்ணு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. பக்கத்தில் உள்ள பையன்மாரெலாம் சுட்டு இந்த பிள்ளைங்க எல்லாருமே பங்கு போட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே தான் நான் இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணேன். நாங்கள் குளத்துக்கு குளிக்க போகும்போது அங்கே நிறைய பனை மரம்லாம் இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த பனை மரத்தில் இருந்து பனங்காய் கீழே கிடந்துச்சுன்னா நாங்கள் எங்கள் அம்மாட்ட எடுத்துக்கொண்டு கொடுப்போம். அப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா விறகடுப்பில் தான் எங்கள் அம்மா ஃபுல்லுமே சமைப்பாங்க. விறகடுப்பில் சமைக்கும்போது அதில் வச்சு சுடுவாங்க. ஃபஸ்ட்டு பனங்காவை அந்த தீயில் போட்டு நல்லா சுட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த கருப்பட்டி வச்சு ஒரு கூப்பணி மாதிரி காய்ப்பாங்க, கருப்பட்டி பாகு மாதிரி. அதில் இந்த பனங்காவை வந்து சுட்டதை கொத்தி போட்டு அந்த கருப்பட்டி பாகில் வந்து நம்ம முக்கி சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் இந்த விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணேன். நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தான் நம்ம தெரியாமல் தான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த விஷயத்த இப்போ யோசித்து பார்க்கும்போது நம்ம சின்ன வயசில் தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கோம். இப்போ அந்தளவுக்கு பெரியவங்களானதுக்கப்புறம் அந்த ஹாப்பினஸ் இருந்த மாதிரி தெரியல. ஏதாவது கவலைகள் அந்த மாதிரி மனுஷனுக்கு வளர வந்துடுது. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எதை பற்றியுமே நம்ம கவலைப்பட மாட்டோம், அப்படி ஒரு ஆட்டம் போடுவோம்.
இப்போ ஒவ்வொரு வருஷமும் கூட கூட ஒவ்வொரு வயசு நமக்கு ஏறிக்கிட்டே போகுது. அது வந்து நமக்கு வயசாகிட்டே போகுது அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அந்த குழந்தைங்க பருவத்தை தாண்டி ரொம்ப தூரம் நம்ம வந்துட்டோம். இது வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னு தோணும்போது மனசு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தாலும் அதையும் நம்ம எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். இதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம். அதாவது எல்லாத்தையுமே நம்ம வந்து உலகத்தில் அனுபவிக்கணும்ல. குழந்தையா இருந்துட்டோம், ஒவ்வொரு ஸ்டேஜ் கடந்து வந்துகிட்டே இருக்கிறோம். இனி பெரியவங்களாக மாறி தானே ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி மனசை வந்து நம்ம பக்குவப்படுத்தி கொண்டு வரணும். அதனால் டோன்ட் வரி, பி ஹாப்பி. நான் இப்போது நம்மளோட வாழைத்தோட்டத்தை எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, அன்னைக்கு மண்டே பார்த்திங்கன்னா நல்ல மேகம் கருத்து மழை பெய்கிறதுக்கு ரெடியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த கிளைமேட் நல்லா இருந்துச்சு. அதனால தான் அப்படி நம்மளோட வாழைத்தோட்டத்தெல்லாம் அப்படி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் பார்த்துக்கோங்க. லைட்டாக அப்படி மழை பெய்கிறதுக்கு துளி போட்டுகிட்டே இருந்துச்சு. ரொம்ப இதாக பெய்யலை பார்த்துக்கோங்க. நைட்டு தான் அப்புறம் நல்ல மழை பெஞ்சிருந்தது. நெக்ஸ்ட்டு ஒரு அம்பர்லா கட்டிங் சுடிதார் தைக்க வேண்டியது இருந்தது. இது வந்து ஒரு சாரீ பார்த்துக்கோங்க. இது அளவு சுடிதார். என்னோடய ஃப்ரெண்டு ஒரு அக்காளுக்கு தைச்சி கொடுக்கணும். அவங்க தந்தே ஒரு 2 வாரம் 3 வாரம் இருக்கும். அவங்க இந்த வீடியோ பார்த்தா நினைப்பாங்க, இப்போ தான் தைக்கவே ஆரம்பிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் டெய்லர்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பொய் சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒரு ட்ரெஸ்ஸை வந்து தைக்கிறதுக்கு வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்தில் அவங்க தைச்சி கேட்குறாங்கன்னா நம்ம ஒரு 2 வாரம் 2.5 வாரம் இழுப்போம். அப்போது என் ட்ரெஸ்ஸை தைச்சிட்டியான்னு அவங்க பார்க்கக்கூடிய இடத்துல கேட்கும்போது என்ன தெரியுமா சொல்லுவோம், இன்னும் கொஞ்சம் தான் வேலை இருக்குது, நாளைக்கு இது கிடச்சிரும், நாளை கழிச்சு கிடச்சிரும். அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்து தான் இங்கே ட்ரெஸ்ஸே கட் பண்ண ஆரம்பிப்போம். இந்த மாதிரி இதை பார்க்கக்கூடிய டெய்லர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது அவங்களோட ட்ரெஸ்ஸில் பாதி ஒர்க்கு முடிச்சிட்டேன். அது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டாப்போட ஃபினிஷிங். ரவுண்ட் நெக்கு, அம்பர்லா கட்டிங், சிம்பிள் மாடல் தான், ஆனால் போட்டால் சூப்பராக இருக்கும். அப்புறம் டாப்பெல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு பிள்ளைங்க கூட சேர்ந்து ட்ராயிங் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. பிள்ளைங்களையும் ட்ராயிங் பண்ண வச்சுட்டு நம்மளும் அவங்க கூட சேர்ந்து ட்ராயிங் பண்ணுவோம் அப்படிங்கிறனால ஒரு மான் வரையலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணேன். இந்த புக்கில் இருக்குது பார்த்திங்களா, இந்த மான் தான் நான் வரைகிறதுக்கு 3 பேருமே சேர்ந்து இந்த மானை வரைஞ்சி காட்டணும் அப்படிங்கிறது தான் போட்டி. என் பொண்ணு, என் பையன், நான். ஆனால் நான் மான் வரைய சொன்னால் அவங்க ஆளுக்கு ஒன்று வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. என் பையன் வந்து சிவன் ஏதோ வரைஞ்சிட்டு இருந்தான், என் பொண்ணு வந்து ஜக்கு வரைஞ்சிட்ருக்கிறா. லாஸ்ட்டில் நான் மட்டும்தான் மான் வரைய ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்கள், இந்த புக்கில் உள்ள மான் ஸ்லிம்மாக எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் என்னோடய மான் பார்த்திங்கன்னா ஏதோ சென்னையாக இருக்கக்கூடிய மான் மாதிரி ஆகிட்டு. ஏதோ மான் வந்துச்சு ஆனால் நான் வரையும்போது. ஆனால் என் பையன் பாருங்கள், மான் வரைய சொன்னதுக்கு சிவன் ஏதோ வரைஞ்சிட்ருக்கிறான். அப்புறம் என் பொண்ணு வந்து ஒரு ஜக்கு வரைஞ்சி வச்சுருக்கிறா. அது ஜக்கு மாதிரியே தெரியல. பாருங்கள், இதுதான் அந்த ஜக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.